பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நாளைய தினத்திலே ஆசிரியத்தில் வைத்து தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் நடைபெறும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மாதந்தோறும் வந்து விடுதலை பெற்று செல்லுகிறாங்க. கூட்டத்தை முடிந்த உடனே உங்களுக்காக நல்ல விருந்து பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, கட்டுகளோடு வருகிற மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படும். வந்து பாருங்கள், எவ்வளோ அதிசய அற்புதங்களை இயேசப்பா செய்கிறாங்க. நாசிரியத்தை சார்ந்த வரவேல் செய்கிற ஐயா, நமது ஊழியத்தை மிகவும் நேசிக்கிற அன்னூர் சகோதரர் ஜோசப் அண்ணன் போன்றவர்லாம் இணைந்து உங்களுக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுத்திருந்து ஜெபிப்போம், வாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லுங்கள். மெய்ஞானபுரம் யோவானனுடைய நல்ல செவையான விருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் சிறப்பாக செயல்பட்டு வருது. இது சிறப்பம்சம் என்னென்னா, தினஈலி பிரேயர் நடக்குது. நல்ல குருவானவர்கள், வரமிக்க ஊழியக்காரர்கள் வந்து அவங்களுக்கு விதமாக செய்தி கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள பலப்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளை கொடுத்து நாம் அவங்கள போஷாக்காக வைத்திருக்கிறோம். நிறைய இடம் இருக்குது, அடைச்சி வைக்கலை, நிறைய இடம் இருக்குது. நீங்கள் காற்றோட்டமாக இருக்குது, நல்ல மழை காலம் வந்து சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏராளமான இடங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய ஊழியத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு அன்பு குடும்பத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அம்மாவுக்கு 80 வயசு மேலே ஆகுது. அவர்கள் அவருடைய மகா பேத்தி, தாய் மகளும் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. இப்போ பேத்தி பிஇ முடித்து ஆர்கிடெக்ட் முடித்து 40,000 சம்பளம் வாங்குகிறாங்க. மிகவும் துரஷ்டவசமாக திருமணமாகி சில நாட்களிலே பிரச்சனை வந்து சட்டப்பூர்வமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது நன்கு ஜெபிக்கிற, படித்திருக்கிற, வேலை பார்க்குற ஒரு மகனை தேடுறாங்க. யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இருக்கிறவர்களே, யோவான் 11:35 சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக இயேசு கண்ணீர் விட்டார்? தனக்காகவா கண்ணீர் விட்டார்? இல்லவே இல்லை. அவர் மிகவும் அதிகமாக நேசித்த மேரி, மார்த்தா எனப்பட்ட அந்த 2 சகோதரிகள் தங்கள் சகோதரனை இழந்து தவித்த பொழுது அவர்கள் மீது இருந்த அதிகப்படியான அன்பு நிமித்தமாக தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் விட்டார். பிரியத்துக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதே அன்போடு உங்களையும் அவர் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் இந்த நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக மிகவும் காயப்பட்டு தாங்க முடியாத துக்கத்தோடு துயரத்தோடு அழுது கொண்டிருப்பதை அவர் பார்க்கின்றார்.
உங்களோடு சேர்ந்து அவரும் கண்ணீர் வடிக்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே என்று அவர் உங்களுக்காய் கதறுகின்றார். இதோ பார், நான் லாசரு உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொல்லி செத்து கிடக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில எழுப்பி உங்களை அவர் சந்தோஷப்படுத்த போகிறார், மகிழ்ச்சியாக்க போகிறார். தேவனால கூடாத காரியம் எதுவும் இல்லை. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதனால நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம். யெகூ யெஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசல் வந்தபொழுது அவன் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானா என்றான். பார்த்தீங்களா, இது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை வாசித்த பொழுது, தியானித்த பொழுது, கர்த்தரை அறியாத ஒரு பெண், கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருக்கும் எதிராக இருந்தவள் யேசபேல். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் இந்த யேசபேல் எனப்பட்ட பெண் ஒரு பிசாசின் அடையாளமாக, சாத்தானின் அடையாளமாக, கொடூரமானவளாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வேட்டையாடியவளாக, தன் புருஷனை தவறான பாதையில் நடத்தியவளாக, இஸ்ரவேலுக்கு ஒரு சாபக்கேடாக அவள் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இவளுக்கு ஈக்குவலாக ஒரு மோசமான பெண் பழைய ஏற்பாடு முழுவதும், என் பைபிள் முழுவதும் இல்லவே இல்லை. அவளுக்குள்ளே நிச்சயமாக பிசாசு இருந்து அவளை தன்னுடைய விருப்பப்படி நடத்திற்று என்பதிலும் நமக்கு சந்தேகமில்லை. சாசுக்கு அவள் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக கையில் இருந்தாள். அவள் இருந்த காலமெல்லாம் இஸ்ரவேலில் பாகாலை அவள் கொண்டு வந்து பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வளர்த்துவிட்டு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை சங்காரம் பண்ணி கொடூரமான ஆட்சி செய்தாள். இப்போ நியாய தீர்ப்பின் காலம் வந்துச்சு. அதனால் ஆண்டவர் ஒரு கமாண்டர், யுத்தத்தில் ஒரு வல்லவராய் இருந்த ஒரு சேனாதிபதியாகிய யெகூ என்பவரை எழுப்பி, நீ போய் இந்த வேலையை செய்ய வேண்டும், யேசபேலின் கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏற்கனவே ஆகா கொல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது அவனுடைய மகன் யோரா ஆட்சி செய்கிறான். அந்த நேரத்தில் தான் அரண்மனையில் அவள் இருக்கிறான். புருஷன் இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக இருந்திருப்பான். இப்போ புருஷன் இல்லை, பையன்தான் இருக்கிறான். 1000 இருந்தாலும் புருஷன் மாதிரி வராது. இவள் அங்கே அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நியாய தீர்ப்பின் காலம் அவளுக்கு வந்தது என்று காண்கிறோம். அவள் எவ்வளவோ ஆட்டம் போடுறதுக்கு ஒரு காலம் இருந்தது, இப்போ நியாய தீர்ப்புக்கு ஒரு காலம் வந்துருச்சு. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுமைப்படுத்துகிறவர்கள், பிறரை வேதனைப்படுத்துகிறவர்கள், பிறரை வார்த்தையினாலே வேதனைப்படுத்துபவர்கள், சிரிப்பவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், சுருக்கு சுருக்கு என்று வார்த்தையினாலே குத்துகிறவர்கள், பிறரை அடித்து வேதனைப்படுத்துபவர்கள், துன்பப்படுத்துபவர்கள், வேலைகளை கெடுப்பவர்கள், பண வரவுகளை தடுப்பவர்கள் என்று இந்த பூமியில் யேசபேலை போல எத்தனையோ பேர்களை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பார்க்குறோம். பிறரை வேதனைப்படுத்தினால்தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொல்கிற ஒரு சிலரை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். இரவு 10 மணி ஆனாலும் யாரை கெடுக்கலாங்கிற சிந்தனை தான் என் மனசுக்குள்ளே ஓடுது, அப்போ தான் எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்லுகிறவர்களையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அதுபோல் யேசபேலின் ஆவி படைத்தவர்கள் இந்த பூமியில் எவ்வளோ காலம் தோன்றி சில நேரங்களில் அதிகாரத்தையும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு எவ்வளோ துன்பங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவ காலம் கூட வரும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது என்பதை இந்த யேசபேலுடைய முடிவு நமக்கு சுட்டித்து காண்பிக்கிறது. ஒரு நாள் வருகிற பொழுது ஆண்டவர் அந்த யேசபேலாய் இருந்தாலும், எவ்வளவு வல்லமையானவனாய் அவன் இருந்தாலும், அவனுக்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் என்பதையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் சத்துரு நிரந்தரமாக தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்த முடியாது, உபத்திரவப்படுத்த முடியாது என்பதைத்தான் வரலாறு சொல்லுகிறது. ஏரோது ராஜா அவன் பட்டயத்தை எடுத்து தேவனுடைய அப்போஸ்தலர்களை கூட கொலை செய்தான். என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்திருப்பான். அவனுடைய ஆட்சி காலமும் நிலைக்கவில்லை. கர்த்தர் அவனை ஒரு நாளில் அடித்தார். நியாய தீர்ப்பு வந்தது, புழு புழுத்து செத்தான். நாபால் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, கல்லை போல அவன் விழுந்து செத்தான் என்று நாம் காண்கிறோம். எனவே எவன் எவ்வளவு நம்மை கவலைப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் நாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களெல்லாம் கொஞ்ச காலம்தான் இந்த பூமியிலே உபத்திரவ காலத்தை கொண்டு வருவார்கள். எந்த உபத்திரவும் கொஞ்ச காலம்தான் இருக்கும். வியாதியாகவே இருக்கட்டுமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப காலம் அந்த வியாதி இருக்காது, கொஞ்ச காலத்தில் அது போயிடும். அப்படி நிரந்தரமாக உங்களை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார், உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கிறது ஆண்டவர் சித்தம் அல்லவே அல்ல. வறுமை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுவும் ரொம்ப காலம் இருக்காது, கொஞ்ச நாளில் ஆண்டு துரத்தி விட்டுருவார். மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் உங்களை அவர் கனப்படுத்துவார். ஏராளமான மடங்கு மெனிஃபோல்டு பிளெஸிங்ஸ் ஹி வுட் கிவ் யூ அப்படிங்கிறத நல்ல செய்தி. பாருங்கள், ஆண்டவர் அதுக்காக என்ன செய்கிறார்? முதல்ல ஹஸ்பண்டை அப்புறப்படுத்துகிறார், ஆகாப் ராஜாவை.
மகன் வீக்காக இருக்கிறான். அவனுடைய ஆட்சி காலம் தான் நடக்குது. அந்த நேரத்தில் யெகூ எனப்பட்ட ஒரு சேனாதிபதி எழுப்புறான். அவன் பயங்கரமான யுத்த வீரன். தூரத்திலிருந்தே அழகாக அம்புவை குறிபார்த்து அடிக்கிறவர். வில் வச்சு குறி வச்சு அம்பை க்ளீனாக வச்சு அடிப்பார். அவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருந்தது. மிகவும் தைரியமானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்காக வைராக்கியமானவர். அந்த மனிதன் அங்கே நிறைய நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டு யேசபேலுடைய மகனை கொன்று விட்டு இன்னும் நிறைய பேர்களின் தடைகள் எல்லாம் அகற்றி விட்டு அரண்மனைக்கு அவர் ஒரு நாளில் வாரார். இப்படி யெகூ வந்திருக்கிறான், எல்லாரையும் கொண்டுட்டான், நம்மளை தான் கொல்ல வாராங்கிறது யேசபேலுக்கு நன்கு தெரியும். அந்த சம்பவத்தை தான் இந்த நாளிலே நான் காண இருக்கிறோம். யெகூவுக்கும் யேசபேலுக்கும் நடந்த அந்த சந்திப்பு, the encounter between Jehu and the Jezebel, how it was, it is amazing. அது கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் காண இருக்கின்றோம். பாருங்கள், யேசபேல் வந்திருக்கான்னு சொன்ன உடனே மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொல்லவானான்னு தெரிஞ்ச அந்த நேரத்திலும் கூட யேசபேல் என்ன செய்கிறா பார்த்தீங்களா? கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிட்டு பட்டுச்சலையை கட்டிக்கொண்டு பூவை வைத்து கொண்டு அவள் அங்கே மேலே ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்தாலாம் என்று காண்கிறோம். 2 விதமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றை பாருங்கள், சிங்காரிக்க வேண்டிய அவசியம் என்ன? மகன் ஆட்சி பொறுப்பை ஏற்று ராஜாவாக இருக்கிறான். இந்த சம்பவம் நடக்கும்போது ஜேசபேல் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 60 வயசு இருக்கும். ஆனாலும் கூட அவள் எதற்காக கண்களுக்கு மையிட்டு தலையிலே பூ வைத்து கொண்டு சிங்காரித்து கொண்டு அப்படின்னு எட்டி பார்க்குறா? ஒருவேளை அங்கே வந்திருக்கிற ஊழியக்காரனை அப்படி சிங்காரித்து கண்களாலே மயக்கி உருட்டி பார்த்து மயக்கி விடலாம் என்று நினைத்தாலோ, அதன் மூலமாக அவள் தப்பி விடலாம் என்று நினைத்தாலோ என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை இதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நம்மை அலங்கரிப்பது தவறல்ல, நம் நீட்டாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாந்த குணமே மிக சிறந்த அலங்காரம் என்று ஒரு பக்கம் வார்த்தை சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம் டீசெண்டாக இருப்பதும் பவுடர் போடுவதும் தவறல்ல. ஆனால் அது ஒருவேளை இவளை போல ஒரு எண்ணத்தோடு அது போடப்படும் என்றால் அது நிச்சயமாய் தவறானது என்பதைத்தான் இதனாலே முதல் பகுதியில் காண்கிறோம். 2வதாக, அவள் சாக போகிற நேரத்திலும் கூட அவள் சிறிதளவும் கலங்காதபடி, கணவன் இல்லை என்றாலும் கூட ஜெகு தன்னை நிச்சயமாய் கொண்டு விடுவான் என்று தெரிந்தும் கூட அவள் தலையிலே சிங்காரித்து அவள் மையிட்டு கண்களை உருட்டி பார்த்து அவள் வருகிறாள் என்றால் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன ஆபத்தை கொண்டு கூட நம்ம பயந்து சில நேரங்களில் பயப்படுறோம். மனிதனாய் பிறந்தாலே பயம் என்பது நம்மோடு கூடவே இருக்கிறது, நம்மை விடுவதே கிடையாது. சாத்தான் நம்மை பயப்படுத்தும்படியாகவே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே நான் காண்கிற இந்த யெசபேல், அவள் தன் மறிக்கின்ற நேரத்திலும் கூட சிங்காரித்து கொண்டுதான் நின்றாளை தவிர்த்து அவள் பயப்படவில்லை, அழவில்லை, கதறவில்லை, யெகூவுடைய கால்களில் போய் விழவில்லை, என்னை விட்டுவிடு, என்னை மன்னித்து விடு என்று சொல்லவில்லை. அவள் அங்கே டீஃபியண்டாக அவள் பேசுகிறாள். தன் எஜமானை கொண்டு சிம்ரி நலமாக இருக்கிறானான்னு சொல்லிட்டு அவள் அங்கே தைரியமாக அங்கே யெகூவை அவள் மேற்கொண்டாள், சந்தித்தாள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். மேற்கொண்டாள் இல்லை, ஷீ இஸ் மீட்டிங் வித் ஜெஹூ. நம்முடைய வாழ்க்கையில் இதில் இருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளும். கர்த்தரை அறியாத ஒரு பெண் தன் முடிவு வந்துவிட்டது என்று தெரிந்தும் கூட அவள் தைரியமாக இருப்பாள் என்றால் நாம் ஏமே தைரியமாக இருக்கக்கூடாது? இன்றைக்கி கூட எத்தனையோ தீவிரவாதிகள் தங்களுடைய உடம்பில் வெடிகளை கட்டி கொண்டு வெடிக்க வைக்கிறாங்க, சூசைட் பாம்பாக மாறுறாங்க. அவங்க பயப்படலை. கர்த்தரை அறியாதவர்கள் தீவிரவாதிகளை மாறி அப்படி சூசைட் பாம்பா மாறி வெடிக்க வச்சு எத்தனை பேரை கொண்டுட்டு அவங்களும் சாவுறாங்க. நிச்சயமாக நரகம்தான். ஆனால் அவங்க கூட அந்த மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ளுகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பெண்ணிட்டிருந்து ஒரு பாடத்தை படிக்கிறோம். எவருக்கும் பயப்படாதபடிக்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறியாதவளை அவள் தைரியமாக இருப்பாள் என்றால் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. சிங்கத்தை போல நாம் ஆள வேண்டும், சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். சலசலப்புகளுக்கு நாம் அஞ்சக்கூடாது. நமக்கு எதிராக கூட்டம் கூடலாம், நமக்கு எதிராக வியாதிகள் வரலாம், குடும்பத்தில் வியாதிகள் வரலாம், பண கஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நம்பினவர்கள் எதிரிகளாய் மாறி களத்தில் நமக்கு எதிராக நின்று போராடலாம், அழிப்பேன் என்று மிரட்டலாம். எது மத்தியிலும் கூட தைரியமாக இருக்கணும். ஒரு யெசபேலே இவ்வளவு தைரியமாக இருப்பாள் என்றால் நாம் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 31 சொல்கிறது, யெகூ ஒளிமுக வாசல் வந்த பொழுது தன் ஆண்டவனை கொண்டு சிம்ரி சேமம் அடைந்தானா என்றால், அப்பொழுது அவன் தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது.
அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு பாருங்கன்னா 35 சொல்லுது, அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற பொழுது அவளை தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கால்களையும் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. ஜெகு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அவர் மேலே ஓடி போல, ஆட்களை அனுப்பி வெட்டலை, என் பக்கமாக இருக்கிறது யாருன்னு கேட்குறாரு. ஏற்கனவே இவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, இதுதான் அடுத்த ராஜாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத்தனை வருடமாய் அந்த ஏசபேலோடு கூடவே இருந்த பிரதானிகள் 2 பேர் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவளை ஜன்னல் வழியாக கீழே தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கீழே தள்ளி விடுறாங்க. அவ்வளோ உயரத்திலிருந்து அரண்மனையிலிருந்து விழுந்து அவள் உடல் சிதறி சாகிறாள். மிதித்து கொண்டு ஏகு போகிறார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே அவள் உடல் முழுவதையும் நாய்கள் தின்று விடுகிறது. கர்த்தர் சொன்ன அந்த நியாய தீர்ப்பு அவள் மீது வருகிறது என்று சொல்லி காண்கிறோம். எத்தனையோ வருடமாக எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை சங்கரித்த அவளுக்கு மிக பரிதாபமான, மிக கொடூரமான ஒரு முடிவு வந்தது என்று நாம் காண்கிறோம். அவளோடு கூட இருந்த பிரதானிகளை அவளை தள்ளிவிட, ஐயோ அந்த காட்சியெல்லாம் நம்ம நினைக்கவே கூட முடியல. இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், தொந்தரவு கொடுக்குறவங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறவங்க, டிஸ்டர்ப் பண்ணுறவங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியா? ஊழியங்களுக்கு விரோதமாக டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இன்றைக்கி கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு நாள் வரும்பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் முடிவையும் கொண்டு வருகிறார். அந்த நியாய தீர்ப்பு மிக பயங்கரமானதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் காண்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் ஜெசபேலை போல ஒரு பெண் இருந்ததில்லை. அவளுக்கு வந்து கொடூரமான முடிவை போல வேறு யாருக்கும் வந்ததும் இல்லை. கீழே விழுந்து ரத்த குளறையே கிடக்கிறா. நாய்கள் வந்து கடித்து உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போயிடுது, கொதறி போட்டுருது, எல்லாம் சாப்பிட்றது. தலை ஓடு மட்டும்தான் இருந்தது. அடக்கம் பண்ண கூட அவள் உடம்பு கிடைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஐயா, ஏன் இந்த பரிதாபமான முடிவு? கர்த்தருடைய ஊழியத்தை எதிர்க்காமல் இருந்திருந்தால், பாகாலை கொண்டு வராமல் இருந்தால் எல்லாம் நடந்திருக்குமா? தேவையா? இது தேவையே இல்லை. இதுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லி காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை எதிர்ப்பவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை உபத்திரப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கொண்டு வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவள் நியாய தீர்ப்பு அடைகிற நேரத்தில் அங்கு யெகூ புசித்து குடித்தார். நல்ல மட்டன், நல்ல சிக்கன், நல்ல பிரியாணி எல்லாம் வைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். எதிராளிகளுக்கு அழிவு வருகிற நேரத்தில் தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். தேவன் நமக்கு அந்த நேரத்தில் விருந்தை கொடுக்கின்றார். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை பரவசப்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கிறார். ஒருவனை தாழ்த்தி இன்னொருவனை உயர்த்துகிற தேவன் என்பதற்கு அவளுக்கு நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருந்த நேரத்தில், எசபேலை நாய்கள் கடித்து தின்று கொண்டிருந்த நேரத்தில் அங்கே உள்ளே புசித்து குடித்து கொண்டிருந்தாருங்கிற இது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. உங்களுக்கும் கூட புசித்து குடிக்கிற ஒரு காலம் நிச்சயமாக வரும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். Time will surely come in your life. In that time உங்களுக்கு ஏராளமான விருந்து, ஏராளமான சாப்பாடு, ஏராளமான சுவையான உணவுகளை கர்த்தர் கொடுப்பார். சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு சுவையான உணவை கொடுத்தார் என்று நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒருவர் நேசிக்கிற பொழுது அப்படித்தான் கொடுப்பார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத வேலை, இதுவரைக்கும் இல்லாத உயர்வுகள், நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஒரு பக்கம் எதிரிகளுக்கு நியாய தீர்ப்பை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள், இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களை திருப்தியாக வைத்திருப்பார், சந்தோஷமாக வைத்திருப்பார். ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். சத்தத்தை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப டைட்டாக, ரொம்ப நெருக்கமாக ஃபைனான்ஸ் இருக்கலாம், என்ன செய்யவே தெரியலையேங்கிற அளவுக்கு இருக்கலாம். இல்லைன்னா எவ்வளவோ போராடி பார்த்து முன்னேறவே முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இனி நீங்கள் புசித்து குடிக்கிற காலம் வருகிறது, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வருகிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அதே நேரத்தில் எசபேலை போன்றவர்களுக்கு, ஊழியத்துக்கு எதிராக நிற்பவர்களுக்கு ஒரு பயங்கரமான முடிவை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதையும் நாம் மறந்து போகவே கூடாது. எத்தனை எத்தனை சோதனைகளை, பயங்கரங்களை ஜெசபேல் நடப்பித்தால் அவருடைய முடிவு எப்படி இருந்தது? யெகூ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காய் வைராக்கியமாக இருந்த பொழுது ஆண்டவர் எவ்வளவு புசித்து குடிக்கும்படியாக செய்தார். ஒரு பக்கம் ஒரு நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கம் விருந்து. இதுதான் ஆண்டவருடைய நடத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தருடைய வார்த்தை ஆவும் நிறைவேறிற்று, அவளுக்கு முடிவு, இவளுக்கு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எங்கள் அப்பா ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத மனுஷராக இருந்தால் கூட அவங்க குடும்பத்தில் அவங்க தாத்தாலாம் ஊழியம் செஞ்ச ஆட்கள். டோரானக்கல்லில் போய் ஊழியம் செஞ்சு இன்றைக்கும் அவங்களுடைய கல்லறை அங்கே தான் இருக்கிறது. எங்கள் அப்பாவை உக்கிரப்பகையை பைத்தவர்கள் குடும்பத்தில் குறித்து எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த இடத்துல அவங்களுக்கு துக்கமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவருடைய என் தகப்பனுடைய சகோதரனுக்கு திருமணமான குறிக்கப்பட்ட அந்த நாள் வந்த பொழுது
அவங்க எதிரிகள் குடும்பத்தில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்து ஒரு இழப்பு வந்து விட்டது. இங்கே திருமணம் நடைபெறுகிறது, அங்கே அடக்கம் நடக்கிறது. பார்த்தீங்களா, இதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்போ நான் 7ஆவது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் குடும்பத்தில் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெடி போட்டு பேண்டு வந்து வாசித்து பாடலில் போட்டு சாப்பிட்டு மக்கள் வந்து கைகுலுக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, பாட்டு பாடி ஆட்டம் போட்டு. இன்னொரு பக்கமும் அங்கே மரணம் நடந்து விட்டபடி நல்ல துக்கத்தோடு காணப்படுறாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த சம்பவத்தை நான் பார்க்கும்படியாக செய்தார். ஒரு பக்கம் சந்தோஷமாய் ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் துக்கத்தோடு வாழ்கிற கூட்டம். எல்லார் வீட்லேயுமே 2 வரலாம், ஆனால் அது வர நேரம் ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் அங்கே வந்து நிற்கணும், எல்லோரும் மேரேஜுக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி துக்கத்துக்கு வந்து எல்லாரும் நிற்கணும். அது ஒரு மகிமையாக இருக்கணும், முடிவு வந்து ஒரு மகிமையாக இருக்கணும், ஒரு திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இதுபோல் ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கத்தக்க நேரத்தில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துவிடவே கூடாது. ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அங்கே ஜெஹு வாஸ் ஃபீஸ்டிங் அண்ட் இங்கே நம்ம பார்க்குற ஜெசபேல் ஃபாஸ்டிங் கூட சொல்ல முடியாது, முடிவே வந்து விட்டது. ஷீ இஸ் டெஸ்ட்ராய்டு ஃபார் எவர். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இவ்வளவு காலம் அழுது கொண்டிருக்கலாம், இந்த உலகம் சிரித்து கொண்டிருக்கலாம். இனி நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள், நீங்கள் புசித்து குடிப்பீர்கள், களி கூறுவீர்கள். உலகமோ அழுது கொண்டிருக்கும். அதுபோல டேபிள் ஆண்டவர் திருப்பிடுவார், சூழ்நிலையை மாற்றிடுவார். எதிராளிகளுக்கு துக்கத்தையும் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரியும்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க, தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, தலை குனிஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஆண்டவர் சக்கமாக கனாப்பினான்னு ஆண்டவர் வைத்துவார். அதே நேரத்தில் எதிராளிகளும் தலை தாழ்ந்து போகும்படியாக செய்வார். அவர் வம்சமே இல்லாமல் போகும்படியாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள், சங்கரிக்கப்படுவார்கள். அவர்கள் தேடினாலும் நீங்கள் காண மாட்டீர்கள், இல்பொருளாகி போவார்கள் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த 2025 இதே போல காட்சிகளை காணும்படியாக செய்வார். மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்த துன்மார்க்கர், துரோகிகள், தேவனுடைய ஊழியக்காரர்களையும் ஊழியத்தை எதிர்த்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வருவதையும், அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அளவில்லாமல் அங்கே உயர்த்தப்படுவதையும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் எல்லாரும் அதிர்ந்து போகும்படியான ஒரு காலத்தையும் கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ஏசபேலுக்கு எவ்வளோ ஒரு மோசமான முடிவு வந்தது, ஆனால் யெகூவுக்கு எவ்வளோ புசித்து குடிக்கிற ஒரு நேரம் வந்தது என்று நாம் காண்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறீர், அந்த எதிராளிகளை தாழ்த்துகிறீர், அடிக்கிறீர், சங்கரிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் பயப்படுகிறோம் ராஜா. தகப்பெரும் நியாயத்தீர்ப்புகள் பயங்கரமானவைகளாக இருக்கிறது. 2025 செப்டம்பர் மாதத்தில் இந்த காலங்கள் வருகிறது. அதற்காக நமக்கு சோத்திரம். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் என்ன, யெகோவா ராஃபா நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் பயப்படணும்? அதை ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிடுவீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், காசு வேண்டாம் ஆண்டவர், லட்சங்கள் செலவழிக்கப்பட வேண்டாம், மருத்துவமனையில் கிடக்க வேண்டாம், ஊசியை குத்த வேண்டாம், ஸ்ட்ரெச்சரில் போக வேண்டாம், வீல் சேரில் போக வேண்டாம். கர்த்தர் இலவசமாக ஒரு வார்த்தை சொல்லி அவர்களை நீங்கள் சுகப்படுத்திடுங்கப்பா. ஆண்டவர், ஆயுசு காலங்களை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அதிகரிச்சிருவீங்க. உடைய பிள்ளைகளுக்கும் ஆயுசு காலங்களை பெருக பண்ணி அவர்களை உயிருள்ள சாட்சியாக நிறுத்துங்க. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. அதே போல் பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள், கடன் பெற்றிருக்கிற பிள்ளைகள், வருமானமே இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாமல் தவித்து நிற்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாத்தா வருமானங்களை அப்படியே நிறுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுங்க. பஞ்சகாலம் போதும், முற்றுகை போதும். யெகூ புசித்து குடித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் புசித்து குடிக்க ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால சாபங்கள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரை, சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, சம்பாதிக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரே நிம்மதியற்ற சூழ்நிலை, வேலை பார்க்குற இடத்துல ஒரே யுத்த களங்கள் என்று சொல்லி இருக்கிற அனைவருக்கும் சமாதானத்தை தார். ஆண்டவர், நீண்ட காலமாய் திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, கவர்மெண்ட் ஜாபில் காத்திருங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கட்டும். ஆண்டவரை, வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் ஒரு காலம் முறிந்து விடக்கூடாதப்பா. அதன்படி ஆண்டவரை சோத்திரையா, 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 ஒவ்வொருவரையும் தாங்கி கொள்ளுங்கப்பா. வாலிபர்கள், வாலிபத்து பாவங்கள், போதை, அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தைகள் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களையும், அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்கப்பா. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன்.
ஆண்டவரே, நல்ல உள்ளங்கள் உண்டையா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னால் செய்தி கேட்டு ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க. அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவன் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சககாரங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.